வீட்டில் இருந்து இன்னைக்கு கிளம்பி நம்ம ஃபோன் வாங்க போகிறோம். என்னோட ஃபோன் வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தோம். அந்த ஃபோன் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. நீ அந்த ஃபோன் கிடைக்குதா இல்லையா, அந்த ஃபோனை இன்னைக்கு எப்படியாவது வாங்கி தரணும். வாங்கி ஃபோனை ஒழிச்சு இல்லை, ஃபோனை ஒழிச்சு இல்லை. என்னடி இது? ஃபோனை வாங்கிட்டு வரீங்க, ஃபோனை வெளியே வச்சிருக்கான். அந்த ஃபோனை எப்படியாவது வாங்கிட்டு வரணும். அவன் இன்னும் திருந்தல மாமா. வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணிக்கு வராது. பெல் அடிச்சிருக்கேன். இப்போ தான் பல் தேக்க போயிருக்காங்க வருவாங்க. அந்த பிறகு நீ ஃபோனை வாங்கவும் போகவே மாட்டேன். இங்கே இருந்து போராடுவேன் கடையில் போராடியாது. எனக்கு தெரிஞ்சதுல பேட்டரி மட்டும் இருக்கு. உன்னோட தான் மட்டும் வருது. அவன் ஃபோன் எதுன்னு அவனுக்கே தெரியல. அப்படி தெரியும் கொடுத்து 1.5 மாசம் ஆச்சு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆப்பிள் மரம். நம்ம சொன்னா நம்ம வண்டி ஆப்பிள் மரம் தான். பக்கத்துல வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு குச்சி வச்சிருந்ததை எடுத்துருக்கேன். இது வந்து கிரீன் ஆப்பிள். இப்போ இது பச்சையா இருக்கு. இது கொஞ்சம் பழுத்த அப்புறம் எப்படி இருக்கு இங்க வரைக்கும். இப்போ நீங்க விளைஞ்ச ஆப்பிள் சாப்பிடலாம். ரொம்ப சத்து உள்ளதுதான். கொஞ்சம் அணில் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அணிலா இல்ல நாய் கடிச்சிருக்கான்னு தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் இதை ரெஞ்சிஸ்ட கொடுத்து ட்ரை பண்ணி வைப்போம். அதான் கிடைச்சல. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இது ஒரு இதுல புரோட்டீன் நிறைய இருக்கு. இதை ட்ரை பண்ணாதீங்க வீட்டுல. ஃபைனலி அந்த சோழர் வாழ்ந்த காட்டை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அந்த போக்கோ X3 போனை நாங்க வாங்கிட்டோம். நம்ம அடுத்து எங்க போறோம்னா மைக் வாங்க போறோம். வாங்க போய் சந்திக்கிறேன். என்ன லுக்கு? நீங்க தானே பாரு, நீங்க மறுபடியும் பாரு. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. என்ன பாக்குறதுன்னா அந்த பிள்ளைய பாத்துட்டு சுத்தி சுத்தி வராங்க. இந்த விளாகோட முக்கியத்துவமே சிவா இருக்கா, கடையில தான் இருக்கா. விடாத நாங்க பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் நினைக்கிறேன். போதுமோ இதுக்கு மேல போனா எப்ப திருப்பி பின்னாடியே போயிருவாங்க. போது அப்ப நீங்களும் பெட்ரோல் போடுங்க போய். பைசா இல்லையே, கடன் வச்சாது போடுங்க. ஐயோ அந்த அக்கா எனக்கு தெரிஞ்ச அக்கா சொன்னா போட்டு தருவாங்க. போதும் பைக்கில் கூட சுத்திட்டு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? ஒரு தொழில் அதிபரை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். எங்க டீம்ல உள்ள ஆண்டர்பிரனர் அவர் சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கான். அந்த கடையில போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். அடுத்த பைக்கோட வந்தவங்களை சந்திக்க வரோம். ஓகே பைக் வாங்குறோம், குளிக்கிறோம். அண்ணா கொஞ்சம் பைய போங்க. முன்னாடி வர இவனு 2 பேரும் பார்த்த மாதிரி இவ்வளவுதான் எங்க ஊரோட பெரிய மனுஷங்க. அப்படி ஒரு நன்மை யாருக்கு கிடைப்பா? அவன் கஷ்டப்பட்டு வாங்கின மாச சம்பளத்துல எனது மைக் வாங்கி தர போறான். A few moments later. இது எவ்வளோண்ணா? 800. 500 ரூபாய்க்குள்ள ஏதாவது இருக்குமா? 500 ஐபோன்லாம் ஒர்க் ஆகுது. அப்படியா? நான் பாத்துட்டு சோகமா இருக்கு. 800 ரூபாய் சந்தைக்கு போமா. 4 பேரோட போனா இப்ப புடிச்சு வச்சா அதே குத்துவான் நம்மள. பைக்கை கீழே விட நடந்து போ. ஒரே வேதனையா போச்சு. என்னன்னா
மைக்கு கிடைக்கல, அதனால ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுலான்னு முடிவுக்கு வந்துட்டோம். அப்படியே கிளம்பி நேரா கிரிக்கெட் விளையாட போலான்னு இருக்கேன். மாலை 2 மணி. இன்னைக்கு மார்னிங் நாங்க வந்து போன் பிளாக் பண்ணியாச்சு. இனி மோட்டோ விளாக்ல இறங்கலான்னு இருக்கேன். அருமையான ஒரு ட்ரிப்ல காட்டுதாங்க. R15 என்னுடைய அந்த வீர சாகசங்களை பார்த்திருப்பேன். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில ஃப்ரெண்டு தூக்குனா கஷ்டம்னால ஹீரோ ஹோண்டான ஃப்ரெண்டு ஹீரோ ஹோண்டா எடுத்துட்டு வா செல்லும் பின்னாடி யாரு அப்பதான் யார் நண்பா என்ன நம்பு, நான் எவ்வளவு பெரிய இது வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். மாதவ் தான் இருக்கான், அவன் வந்து லவ் ஃபெயிலியர்ல இருக்கிறதுனால நான் ஒரு பிள்ளைய மறைக்கணும்னா நீங்க ஜிம்முக்கு போங்க. மேக்னாவை இழந்த வழி இன்னும் இருந்தது, அது போகணுன்னு தான் ஜிம்முக்குள்ள நுழைஞ்சேன். எதுனால உனக்கு பிள்ளைய மறக்கணும்? பிள்ளையே வேண்டாம். ஏன் பிள்ளை வேண்டாம்? நம்ம வாழ்க்கைக்கு பிள்ளைகள் தேவையில்லை. எதுக்கு தேவையில்லை? ஆம்பளை கெட்டலான்னு முடிவு பண்ணி வந்து ஒரு 6 அடி குண்டு தோண்டி உள்ள வச்சு பாய் பஸ்ஸால பாதிக்கப்பட்டிருக்கிறியா மாதவ்? இப்போ மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நீ எப்பவுமே ஃபுல்லா கெட்ட வார்த்தையா போட்டுட்டு இருக்கிறீ, அது எதுனால? நீ சொல்லு, நீ எப்படி கெட்ட வார்த்தை போட தொடங்க? நீ ஒண்ணு, ரெண்டாவது காஜி. காஜி? அப்போ நீ கெட்ட வார்த்தை போட சொல்லி இருந்தது நானா உனக்கு? நான் ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருப்பேன்னா, கெட்ட வார்த்தை போட்டா தப்பு, கெட்ட வார்த்தை போடுறவங்க எல்லாம் கெட்டவங்க, கெட்ட வார்த்தை போட்ட ஒரு பெரிய பாவம் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. அப்புறம் இளவொருத்த உங்க கூட சேர போய்தான் எப்ப மாதிரி வாயில கெட்ட வார்த்தை வந்துட்டு இருக்கு. உண்மை நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் யாராவது கெட்ட வார்த்தை போட்டோம், இப்படி கெட்ட வார்த்தை போடாது. இப்ப எல்லாம் வாயில வந்தாலே கெட்ட வார்த்தை தான் வருது எனக்கு. நீங்களாம் காரணம் யாரு? நீங்க உங்க இளவதான் உங்க இளவுலதான் அப்படி ஆகுது. புது புது வார்த்தையை கண்டுபிடிச்சா அப்படி சொல்லாது. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் தூண்டில் போட்டது நீங்க, தப்பு பண்ணது நீங்க, நான் ஒண்ணும் பண்ணல. வாயை பிடிச்சு